Good evening, students. Today we are going to see 4.2 exercise 11th sum practical geometry. இப்போது மற்ற சம்முக்கும் ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, மற்ற சம்மை நீங்கள் பார்த்து எழுதிடலாம். ஆனால் ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டே பார்த்து எழுதுறீங்கன்னு வைங்களேன், த ஸ்டூடெண்ட் வில் ட்ரா லைக் திஸ். சரி, இது எப்படி அவங்க வரைஞ்சிருப்பாங்க அப்படின்றதுக்கு யூ ஷுட் நோ த ஸ்டெப்ஸ். கரெக்டுங்களா? ஸோ அதனால தான் ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி இஸ் ஹேவிங் சம் ஸ்பெஷல் க்ரைட்டீரியா. இப்போ அவங்க கையிலே அதை கொடுத்தாலுமே நீங்கள் என்ன பண்ண முடியாது, இதை காப்பி அடித்து எழுத முடியாது. ஏன்னா இதில் ஃபஸ்ட்டு இந்த சர்க்கிள் போடுறதா, இல்லை இந்த லைன் போடுறதா, இல்லை அந்த ட்ரையாங்கிள் போடுறதா, எதுவுமே உங்களுக்கு தெரியாது. கரெக்டாக? ஸோ ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரியை ப்ராப்பர் வேல நீங்கள் போட தெரிஞ்சாதான் யூ வில் கெட் 8 மார்க் ஈஸிலி. ஓகேவா? ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஒரு 4 டைப் இருக்குது. 11, 12, 13, 14. இப்போ நம்ம பார்க்க போகிறது 11th சம். See the 11th sum. Construct a triangle PQR. PQRன்றதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்கிறாங்க. which base PQ is 4.85 cm and R angle R is 35 degree and the median is the line which is connecting the midpoint and அந்த மிட்பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க வேர்டெக்ஸ் இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறது தான் மீடியன். இது பேர் தான் மீடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சென்டர் பாயிண்ட்டையும் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க வேர்டெக்ஸையும் கனெக்ட் பண்ணுறது தான் அந்த லைன் பேர் தான் மீடியன். ஓகே, ஸோ அந்த மீடியனோட லென்த்து கொடுத்துட்டாங்க 6 சென்டிமீட்டர். ஸோ இந்த டேட்டாவை மட்டும் வச்சுட்டு எப்படி ட்ரையாங்கிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ 11th சம்மில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, PQ 4.5 சென்டிமீட்டர், ஆங்கிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, மீடியனோட லென்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டா வச்சு நம்ம என்ன பண்ணணும், ட்ரையாங்கிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், 4.5க்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸ்கேலில் என்ன பண்ணுறீங்க, 4.5 வரை என்ன பண்ணுறங்க, ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க. இதுக்கு PQ அப்படின்னு பேர் வச்சுருங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேங்க, ஆங்கிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஆங்கிளை மார்க் பண்ணுறது நம்ம ஜஸ்ட் இதை தழகில வச்சுட்டு மார்க் பண்ணணும். ப்ரொடெக்டரை தழகில வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட்டு பீக்கு நேரம் இந்த சென்டர் பாயிண்ட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதேமாரி இந்த பேஸ் லைனு இந்த ப்ரொட்ராக்டர் இருக்க பேஸ் லைனோட மெர்ஜ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதுதான் கரெக்டான பொசிஷன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, 35க்கு நேரம் ஒரு டாட் வரைங்க. 35க்கு நேரம் ஒரு டாட் வச்சுட்டு ஒரு லைன் ஒன்று கனெக்ட் பண்ணிடுங்க. பியையும் இப்போ நீங்கள் வரைஞ்ச டாட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிருங்க. சரியா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, ப்ரொடெக்டர் எடுத்து இப்போ வரைஞ்சிங்களே ஒரு லைனு, அது மேலேயே வச்சு இது வந்து புதுசாக வரைகிற லைன் மேலே அந்த பேஸ் லைன் மெர்ஜ் ஆகிற மாதிரி வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா, 90 டிகிரிக்கு நேராக ஒரு டாட் வச்சுருங்க. 90 டிகிரிக்கு நேராக ஒரு டாட் வச்சு என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரையணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா, காம்பஸ் எடுத்துகிட்டு இந்த லைனோட மோர் தென் ஹாஃப் மெஷர் எடுத்துக்கோங்க. மோர் தென் ஹாஃப் மெஷர் எடுத்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே ஒரு ஆர்க் கீழே ஒரு ஆர்க் வரையணும். எங்கே இருந்துன்னா பீலேருந்து மேலே ஒரு ஆர்க்கு, அதே மாதிரி கீழே ஒரு ஆர்க். இப்போ அந்த மெஷர்மெண்ட்டை மாற்றாமல் என்ன பண்ணணும்னா, கியூவில் இருந்து இப்போ நம்ம வரைஞ்ச ஆர்க் என்ன பண்ணணும், கட் பண்ணணும். இங்கேருந்து என்ன பண்ணுறீங்க, இந்த ஆர்க்கை கட் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கேருந்து ஆர்க்கை கட் பண்ணுங்கள்.
இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நமக்கு 2 பாயிண்ட் கிடச்சிருச்சு இல்லையா? அந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற வேலை தான். ஜஸ்ட் கனெக்ட் திஸ் 2 பாயிண்ட். ஓகேவா? இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி ஆக்சுவலாக நமக்கு என்ன வேணும்னா, இந்த 90 டிகிரி டாட் வச்சு ஒரு லைன் போட்டோம் இல்லையா? அதை இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி இந்த லைன் வரைய மாதிரி பார்த்துக்கணும். சப்போஸ் இன்டர்செக்ட் ஆகலாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருங்க. சரியா? இப்போது இந்த 2 லைன் இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா? அங்கே காம்பஸோட கார்னர் வச்சுருங்க. காம்பஸோட கார்னர் கொண்டு எங்கே வைக்கிறீங்கன்னா, இந்த 2 லைன் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல வைக்கணும். இந்த 2 ஆர்க்கு வரைஞ்ச இடத்துல வச்சிடக்கூடாது. சரியா? நெக்ஸ்ட்டு பென்சில் எங்கே வைக்கிறீங்க அப்படின்னா, பீக்கு நேராக வச்சிடுறீங்க. லாக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ட்ரா 1 ரவுண்டு. அழகாக என்ன பண்ணுறீங்க, ஒரு ரவுண்டு வரைகிறீங்க. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த பிக்யூவில் இந்த பைசெக்டர் இது இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா? இந்த பாயிண்ட் பேர் ஜி. இது என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த லைனை 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கும். சரியா? இப்போ கொடுத்துருக்க மீடியனோட லென்த்து 6 சென்டிமீட்டர். ஸோ 6 சென்டிமீட்டரை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்கேலில் மெஷர் பண்ணோம். ஃபஸ்ட்டு காம்பஸை 0க்கு நேராக வச்சுக்கோங்க. பென்சிலை 6க்கு நேராக வச்சுக்கோங்க. சிக்ஸுக்கு நேராக வச்சு லாக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த பீலேருந்துல இந்த ஜீன்னு வாங்க. ஓகேவா? அந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டை ஜீன்னு வாங்க. ஜிலேருந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த சர்க்கிளை வெட்டுற மாதிரி என்ன பண்ணணும், 2 ஆர்க் வரையணும். வேறு ஒன்றும் இல்லை. இங்கே ஒரு ஆர்க்கு, இங்கே ஒரு ஆர்க். இதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா, ஜஸ்ட்டு லைன் போடுவீங்க. வேறு ஒன்றும் இல்லை. இந்த கட்டான இடத்துலேருந்து பீக்கு, அடுத்து அந்த கட்டான இடத்துலேருந்து கியூக்கு. ஓகேவா? இதுதான் நமக்கு ஆர். இதுதான் நமக்கு ஆர். ஓகேவா? இதுதான் அவங்க கேட்ட ட்ரையாங்கிள். ஓகேவா? இப்போது இதில் என்ன எழுதுறீங்க, இதெல்லாம் எழுதுறீங்க. இந்த லென்த்து, இப்போ இந்த லென்த் எவ்வளோ, 6 சென்டிமீட்டர். அதுமாரி பேஸோட லென்த் எவ்வளோ, 4.5 சென்டிமீட்டர். அதேமாரி இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா? இந்த ஆங்கிள் தான் 35 டிகிரி. ஓகேவா? அவ்வளோதான். ஜஸ்ட்டு பொறுமையாக இந்த வீடியோ இன்னொரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி ட்ரையாங்கிள் வரைகிறது அப்படின்றது ஈஸியாக புரியும். ஓகேவா? ஸோ இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, இந்த ப்ராக்டிக்கல் ஜியோமெட்ரி எனக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த எக்ஸசைஸ் நம்பரு, கொஷின் நம்பரோட போடுங்க. I will explain that also. Then we are running the tuition center, both online and offline. வேறு மேக்ஸுக்கு எனக்கு பர்டிகுலராக 1-to-1 டியூஷன் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.